Hi everyone, இன்னைக்கு நம்ம 12th காமர்ஸ்ல சாப்டர் 22 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 இந்த லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. வாட் இஸ் மீன் பை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் a document which entitle a person to a certain sum of money and which is transferable from one person to another by mere delivery or by endorsement and delivery. எக்ஸாம்பிள் ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ பர்சன் கிட்ட நம்ம மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம்ல, அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே தான் என்னென்னது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்ஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தென் செக். இந்த 3 விஷயமுமே வந்து இதுக்கு தான் இருக்கு. அதாவது நம்ம பேச்சுவார்த்தையிலேயே வந்து நம்ம சொல்லிப்போம். அதாவது இவ்வளோ வந்து நான் உங்களுக்கு கடனா கொடுக்குறேன், இவ்வளோ நீங்க எனக்கு இத்தனை நாள் கழிச்சு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியை வந்து ஒரு சர்டைன் மணியை வந்து நம்ம இவ்வளோக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சுவார்த்தையில இது பண்றோம்ல, அதை தான் என்னன்னு சொல்றாங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு தமிழ்ல மீனிங் நீங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சொல்லணும்னா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட கருவி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்றாங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து எந்த ஒரு டாக்குமெண்டா இருக்காது. இப்ப அடுத்து பாருங்க, லிஸ்ட் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராமிசரி நோட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கடன் வாங்குவோம்ல, அந்த கடன் வாங்குறது வந்து அந்த கடன் வாங்குறதுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. ஓகேவா? அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ப்ராமிசரி நோட். நான் கண்டிப்பா இந்த டைம்குள்ள இந்த பீரியட்ல நான் கொடுத்துருவேன், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் படி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவோம். அதை என்னன்னு சொல்றாங்க ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராமிசரி நோட்ல இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். ப்ராமிசரி நோட் நம்ம இப்போ கடனுறுதி அந்த இது வந்து சீட் வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்கணும், ரைட்டிங்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. த ப்ராமிஸ் டு பே மஸ்ட் பி அன்கண்டிஷனல் சார். ஓகேவா? அதாவது நம்ம கண்டிப்பா இந்த டைம்குள்ள இந்த பீரியட்ல எந்த எக்ஸாக்டான எப்ப நம்ம பே பண்ண போறோம், நம்ம வாங்கின அமௌண்ட்னு சொல்லியிருக்கணும். இட் மஸ்ட் பி சைன் பை த மேக்கர். யார் அதை வந்து எழுதுறாங்களோ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதை சைன் பண்ணியிருக்கணும். யார் எழுதுவா? கடன் வாங்குறவங்க தான் எழுதுவாங்க. ஓகேவா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கினேன்னா நான் தான் ப்ராமிசரி நோட்டை எழுதி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஓகேவா? அப்ப நான் அதை சைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு. ப்ராமிசரி நோட்டு கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டாம்ப். அந்த ஸ்டாம்ப்லாம் ஒட்டுவாங்கல்ல, அந்த ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பா வந்து ஒட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டை கிரியேட் பண்ணதுக்கூடிய அதோட பண்புகளா இருக்கும். என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ப்ராமிசரி நோட்டு ரைட்டிங்ல எழுதி இருக்கணும். அண்ட் தென் அந்த எந்த இடத்துல எப்போ கரெக்டா பே பண்ண போறோம்னு எல்லாமே கரெக்டா நம்ம அதுல நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். அதுல யார் அந்த இதை எழுதுறாங்களோ, மேக் பண்றாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் அந்த இது பேப்பர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், சஃபிஷியண்டா ஸ்டாம்ப் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் 2 மார்க் பாருங்க. வாட் இஸ் மீன் பை செக்? செக் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த செக் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். செக் மீன்ஸ் a bills of exchange drawn on a specified banker and not expressed to be payable, otherwise they not demanded. செக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த சர்டைன் பேங்க்குக்கு மட்டும்தான், என்ன ஸ்பெசிஃபிக் பேங்க்ல மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியன் பேங்க்கு செக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், அதை இந்தியன் பேங்க்ல போய் தான் நீங்க எடுத்துக்க முடியுமே தவிர இந்தியன் பேங்க் செக்கை நீங்க போயிட்டு எஸ்பிஐலயோ இல்லை ஆக்சிஸ்லயோ அந்த மாதிரியான பேங்க்ஸ்ல வந்து வேற பேங்க்ல எடுக்க முடியாது. எந்த பேங்கோட செக்கோ அந்த பேங்க்ல மட்டும்தான் அந்த அமௌண்ட் என்ன பண்ண முடியும், வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து செக். இதோட வந்து இந்த இதுல இருக்க 2 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் 2 மார்க்ல, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட். ஒரு கடன் நம்ம வாங்க போறோம்னா அதுக்கு நம்ம ஒரு கடன் உறுதி சீட்டு எப்படி பண்ணுவோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? நம்ம என்னென்ன மாதிரியான இதுக்கு
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதை தமிழ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பரிமாற்ற மசோதா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். The bills of exchange is a document in writing. இந்த bills of exchange எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரைட் பண்ணி இருக்கணும், ஹேண்ட் ரிட்டன்ல இருக்கணும். The document must contain an order to pay. ஓகேவா? an order to pay means அதை இடத்துல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்கணும், certain period குள்ள நம்ம பே பண்ணிருக்கணும். The order must be unconditional. அந்த bills of exchange இருக்கும் போது என்னென்ன மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நோட் பண்ணிருக்கணும். The instrument must be signed by the person who draws it. யாரு எடுத்துக்க போறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணணும், அவங்க சைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, டிஸ்கஸ் த டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் பாருங்க, ஜென்ரல் கிராசிங், ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கிராசிங்ல பாருங்க, specimens of general crossing. First empty the and then unco, அடுத்து pay account only and not negotiable. இந்த மாதிரியான 4 steps இருக்கு. ஓகேவா? The line should be drawn across the face of check and not on the reverse therefore. First they must be a parallel and transfer. General crossing பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா தான் நம்ம என்ன பண்ண முடியும், வித்ரா பண்ண முடியும். இந்த அக்கார்டிங் டு இந்த இதுல தான் வந்து நம்ம ஒரு இதை ட்ரான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ரிவர்ஸ்ல வந்து நம்ம ட்ரான் பண்ண முடியாது அப்படின்னு. இதுவே ஸ்பெஷல் கிராசிங்ல பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அன்கோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் பேயிங் நாட் நெகோஷியபிள்ஸ். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க, the name of banker to whom the payment should be made, it is necessary written in the face of the check. அதாவது ஸ்பெஷல் கிராசிங் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம என்ன பேங்க்ல, நம்ம என்ன செக்ல, எந்த பேங்கோட செக் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகேவா? அதனால இதை வந்து ஸ்பெஷல் பேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்றாங்க. ஓகேவா? இதோட வந்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் பாருங்க, டிஸ்டிங்விஷ் செக் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஓகேவா? இதை வந்து செக்குக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரான். செக் கேன் பி ட்ரான் ஒன்லி ஆன் அ பர்டிகுலர் பேங்க். அதாவது செக் வந்து எப்படி வித்ரா பண்ண முடியும்னு சொல்றாங்க, பர்டிகுலர் பேங்க்ல மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும். நீங்க எந்த பேங்கோட செக் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க்ல மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், வித்ரா பண்ண முடியும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கேன் பி ட்ரான் ஆன் எனி பர்சன் இன்க்ளூடிங் அ பேங்க். ஆனா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து யாருனாலுமே என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் காசை, இன்க்ளூடிங் அ பேங்கரே கூட வந்து என்ன பண்றாங்க, அந்த மணியை வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பேயபிலிட்டி. இட் இஸ் பேயபிள் ஆன் அ டிமாண்ட் ஒன்லி அப்படிங்க. இது வந்து டிமாண்ட் இருக்கும் போது மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இதை பே பண்ணுவோம் செக்கை. இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் அ சர்டைன் பீரியட். இது நம்ம டிமாண்ட் அப்பவும் பே பண்ணுவோம், ஆர் நம்ம அந்த காலாவதி முடியும்ல, அது நம்ம இதை கண்டிப்பா பே பண்ணி ஆகணும், நம்மளோட பே பண்ண பீரியட் இந்த சர்டன் பீரியட்குள்ள பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இது டேட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள வரைக்கும் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி ஃபார் அ செக். நம்ம செக் கொடுக்கும் போது எந்த ஒரு நோட்டீஸுமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கொடுக்க தேவையில்ல. நோட்டீஸ் வந்து நாட் நெசசரி அப்படிங்கிறாங்க. when a bill is dishonored, dishonoredனா பில்ஸை வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க. டிஸ்ஆனர் மீன்ஸ் அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதை மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவமதிக்கிற மாதிரி. நோட்டீஸ் இஸ் டிஸ்ஆனர் இஸ் நெசசரி. அந்த பில்லை வந்து நம்ம மதிக்காம நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுக்கு அவமதிப்பா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன தேவை, நோட்டீஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? செட். இட் இஸ் நாட் so in case of check. Foreign bill of exchange are drawn in set of 3. இங்க வந்து எந்த ஒரு செட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ஃபாரின் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லாம் என்னன்னு சொல்றாங்க, drawn on 3 sets அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து டிஸ்கவுண்டிங் பாருங்க, செக் cannot be discounted. செக்கை என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க.
ஓகேவா, கேனாட் பி டிஸ்கவுண்டட். இதுவே ஏதாவது பில்ல வந்து நம்ம பே பண்ண வேண்டிய பில்ல வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க, பேங்க்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து ஸ்டாம்பிங். செக்குக்கு வந்து எந்த ஒரு ஸ்டாம்பும் என்ன நமக்கு தேவையில்லை. செக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டாம்ப் அதில் ஒட்டுவோம்னா கிடையாது. ஸோ செக் நீட்ஸ் நாட் பி ஸ்டாம்ப்டு. ஆனா பில்ஸ் நம்ம இதுவே பில்ஸ் ஒரு இது பே பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும், அதுல கண்டிப்பா செக் வந்து ஸ்டாம்ப் வந்து அதுல இது பண்ணியிருக்கணும், பேஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல பார்த்தோம்ல ப்ராமிசரி நோட்ல, அதுல நம்ம என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா செக்கை வந்து ஸ்டாம்ப் வந்து அதுல இது அட்டாச் பண்ணியிருக்கணும். இதுவே செக்ல வந்து ஸ்டாம்ப் அட்டாச் பண்ணியிருக்கோம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா. இதெல்லாம் தான் வந்து செக்குக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக். ஓகேவா. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக். செக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஃபியூச்சர்ஸ் பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். A check or a bill or promissory note must be instrument in writing. நம்ம செக் இல்ல ஏதாவது ப்ராமிசரி நோட் இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ரைட்டிங்ல தான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து அதை கம்ப்யூட்டர் நம்ம டைப் பண்ண கூடாது. ஓகேவா. though the law does not prohibit a check being written in pencil, banker never accepted because of risk involved. செக் வந்து நம்ம பென்சில்ல ரிட்டர்ன் பண்ணிருந்தோம்னா அந்த சர்டைன் பேங்கர் என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா. எதனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா, இது வந்து மால் பிராக்டிசஸ் ஈஸியா நடக்கும். ஓகேவா. நம்ம பென்சில் எழுதி கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை ரப் பண்ணிட்டு அவங்க வேற ஈஸியா வந்து நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதனால செக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பென்சில்ல எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செக் எப்படிதான் இருக்கணும், ரைட்டிங்ல தான் இருக்கணும், அதை டைப் பண்ணிருக்க கூடாது, அண்ட் தென் அது வந்து பென்சில்ல எழுதியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து அன்கண்டிஷனல் ஆர்டர்ஸ். த இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி கண்டைன் அன் ஆர்டர் டு பே மணி. ஓகேவா. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செக் வந்து என்னது, ஒரு மணியை நம்ம பே பண்றோம். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10,000 உங்களுக்கு செக் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு 10,000 நான் பே பண்றேன். அப்ப இந்த செக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அது என்னது, ஆர்டர் டு பே மணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. it is not necessary that the word order or its equivalent must be used to make a document a check. அத ஒரு ஆர்டர்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு பெண்டிங்ல இருக்க அமௌண்ட் நம்ம பே பண்றோம். ஓகேவா. drawn on a specified banker only. பாருங்க, the check is always drawn on a specified banker. ஒரு குறிப்பிட்ட பேங்க்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த செக்கை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸ்பெசிஃபைட் பேங்கர். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு, இந்த பேங்க்னா அந்த பேங்கோட செக் மட்டும்தான் அதுல வேலிட் ஆகும், பேங்க்ல உள்ள சர்டைன் பேங்க் இதுவாகுன்றாங்க. The customer of a banker can draw the check only on the particular branch of the bank where he has an account. அதாவது ஏதாவது இப்ப அமௌண்ட் நம்ம வித்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், செக் இப்ப நம்ம வந்து இது பண்ணி யாரோ நமக்கு செக் இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த எந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ பேங்க் அக்கௌண்ட் அங்க போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. A certain sum of money only. The order must be a payment of only money. அதாவது செக் எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம மணி பே பண்ணணும்னா மட்டுமே நம்ம வந்து செக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. வேற எதுவும் பே பண்றதுக்கு, பில்ஸ் பே பண்றதுக்குலாம் நம்ம வந்து செக் யூஸ் பண்ண மாட்டோம். If the banker is asked to deliver securities, the document cannot be called a check. இப்ப பேங்கர் வந்து டெலிவர் செக்யூரிட்டிஸ் வந்து டெலிவர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணும், அது வந்து செக் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து செக்ன்ற டாக்குமெண்ட்ல வராது, அதுக்கு வேற டாக்குமெண்ட் இருக்கு. pay to be certain. The check must be a made payable to certain person or to order of a certain person or to the bearer of the instrument. நம்ம என்ன பண்ணுவோம், pay to be certain. அதுல நம்ம யாருக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னோ அவங்களுக்கு தான் வந்து என்ன ஆகும், போகும். ஓகேவா. அந்த செக் நம்ம யாருக்கு பே பண்ணோன்ட்டு நம்ம எழுதியிருக்கோமோ அவங்களுக்கு தான் போகுமே தவிர வேற எதுக்கும் போகாது. சைன்டு பை த ட்ராயர். The check is to be signed by that drawer. யார் வந்து எடுக்க போறாங்களோ, அமௌண்ட் எடுக்க போறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணிருக்கணும், செக்ல சிக்னேச்சர் போட்டிருக்கணும். It should tally with a specified signature furnished to the bank at the time of opening the account. அதுல சிக்னேச்சர் அவங்க அக்கௌண்ட் ஓபன், பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது
அவங்க ஒரு சிக்னேச்சர் வந்து போட்டுப்பாங்க. அந்த சிக்னேச்சரும் செக்ல போட்டிருக்க அந்த டிராயரோட சிக்னேச்சரும் ஒன்னா இருந்தா மட்டுமே என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த செக் வந்து வேல்யூபிளா ஆகும். ரெண்டு சைடும் வேற வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்வேல்யூபிளா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுவும் வந்து இந்த லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.